இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 12 முதல் 23 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது: செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெரும் கடல்வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்று பொது காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். எவ்வளவு ஆசீர்வாதமான வசனம்! ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வசனம். காரிருள் சாதாரண இருள் அல்ல, காரிருள், வெளிச்சமே இல்லாத நிலை. அந்த காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஆனந்தமாக இருந்திருக்கும் அந்த மக்களுக்கு. என் அன்பு கடவுளின் பிள்ளைகளே, இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இதே போல காரிருள் சூழ்ந்து இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பேரொளியை காண்பீர்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போரின் மேல் சுடரொளி உதித்துள்ளது. இந்த 2 வசனமும் நோயினால் படுத்த படுக்கையில் இருப்பவர்களுக்கும்,
கடன் பிரச்சனைகளினால், குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளினால், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளினால் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உயிர் கொடுக்கும் வசனம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் பேரொளியை காண்பீர்கள். சுடரொளி உங்கள் மீதும் உதிக்கும். நம்பிக்கையோடு இருங்கள், சோர்ந்து போகாதீர்கள். நம்பிக்கையோடு குழந்தை செல்வத்திற்காக வேண்டியவர்கள் 11 ஆண்டுகள் கழித்து, 7 ஆண்டுகள் கழித்து என்று குழந்தை செல்வங்களை எல்லாம் பெறுகிறார்கள். புனிதருடைய பரிந்துரையினால், மாதாவினுடைய வல்லமையான பரிந்துரையினால், நம் ஆண்டவர் இயேசுவின் அருள் இரக்கத்தினால் காரிருளில் இருந்த மக்கள், சாவின் நிழல் சூழ்ந்துள்ள மக்கள் பேரொளியை, சுடரொளியை ஆசீர்வாதமாய் அனுபவிக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயோ, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வருவது? உழைக்க இயலாத ஒரு சூழல், வருமானம் தடைபட்டு போய்விட்டது, பலவிதமான திடீர் என்று வந்த செலவுகள், மருத்துவமனை செலவு, கல்விக்கான செலவு, குடும்பத்திற்கான செலவு, வீடு கட்ட, நிலம் வாங்க என்று ஏதிலோ ஒரு இடத்திலே நாம் கடன் வாங்கி மாட்டிக்கொண்டிருக்கலாம். காரிருளில் இருந்து கொண்டிருக்கலாம். சாவின் நிழல் நம்மை சூழ்ந்திருக்கலாம். நாம் பேரொளியை காண்போம். சுடரொளி நம் மீது உதிக்கும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போகாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்த இறைவன், தீய பகைவரிடமிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்த, உங்களை காத்து கொண்ட இறைவன் உங்களை கைவிட மாட்டார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் திரு ரத்தம் உங்களுக்கு எழுச்சியை கொடுக்கும். கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்தோடிய தண்ணீர் உங்களை கழுவி பேரொளியை காணச் செய்யும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மனம் மாறும்படியாய் சொல்லுகிறார். மனம் மாறுங்கள். உங்களுடைய தவறுகளிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, குறைகளிலிருந்து, உங்களுடைய கோபம், சுயநலம், வெறுப்பு எல்லா பலவீனங்களிலிருந்தும் மனம் மாறுங்கள். நற்செய்தியை நம்புங்கள், அறிவியுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இதோ சோர்ந்து போயிருக்கலாம், வீழ்ந்து போய் இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், அவர் வழிநடத்துவார் என்று நற்செய்தியை அறிவியுங்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்தது போல நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு பேதுருவை, அந்திரேயாவை, யாக்கோபை, யோவானை என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கிறார். மனிதர்களை பிடிப்பவர்களாக நம்மை அவர் மாற்றுவார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, மனித உறவுகளை கட்டி எழுப்ப வேண்டும். இன்று நாம் தனித்து விடப்பட்டிருக்கின்றோம். நம்மை யாரும் கண்டுகொள்ளவில்லை, நமக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்று நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோமே. நாம் ஏன் நம்மோடு இருப்பவர்களுக்கு இந்த குறைகளை எல்லாம் சரி செய்து கொடுக்கக்கூடாது? உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், உங்களோடு பணி செய்யக்கூடியவர்கள், உங்களோடு உரையாடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுப்பவராக, ஆறுதலை கொடுப்பவராக நற்செய்தியை அறிவியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்வார். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை மனிதரை பிடிப்பவராக, மனிதர்களை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக இருக்கும்படியான அழைப்பை கொடுக்கிறார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, காரிருளில் சாவின் நிழல் சூழ்ந்து
காரிருளில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நாம் பேரொளியாக இருப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்ற வசனத்தை கொடுத்த ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும். ஓ நல்ல இயேசுவே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள், இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி வேண்டி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் எண்ணுவதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே கடந்த காலங்களிலே நீர் எங்களை ஆசீர்வதித்தது போல இதோ இந்த நாளிலும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இன்று இறை வார்த்தையிலே கேட்டது போல நாங்கள் எங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருக்க எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய சீடர்களை நீர் தேர்ந்தெடுத்து அழைத்தது போல இதோ நாங்களும் உம்மை பின்பற்றுகிறோம், உம் பின்னே வருகிறோம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இதோ மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பீராக. இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லும்படியாய், உமக்கு சான்று பகரும்படியாய் நீர் எங்களை உயர்த்துவீராக. இதோ இந்த நாளிலும் கடன் பிரச்சனைகளிலும் குடிபோதை அடிமைத்தனங்களிலும் சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள், இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய அருள் ஆசீர்வாதத்தினால் முழுமையான விடுதலை பெறட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீரே தங்கி இருந்து அமைதியை, மகிழ்ச்சியை கொடுப்பீராக. இயேசுவே, திருமண தடைகள் நீங்க வேண்டும். குழந்தை செல்வத்தை வேண்டி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். இதோ இந்த நாளிலும் எங்களோடு வாழ்ந்து இறந்து போன நபர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த இறப்பை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு மனப்பக்குவத்தை தாரும். உம்முடைய உயிர்ப்பில் நாங்கள் இன்னும் அதிகமாய் நம்பிக்கை கொண்டிருக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆன்மாக்களையெல்லாம் இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் சேர்த்து கொள்ளுவீராக. இதோ இந்த நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தினாலாய் இருக்கட்டும். எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. எங்களுடைய முடிவுகளை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே வேதனையோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வாரும் ஆண்டவரே. அவருடைய மகிழ்ச்சியினால் நிரப்பும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக. ஆமேன்.